யாரு எங்க கூப்பிட்டாலும் அழுதுனே தான் போவேன், அழுதுனே தான் வருவேன். கூப்பிட்டாங்களேன்னு ஒரு அழுகு வந்துடும், வரும்போது எதுவும் நடக்கலன்ற அழுகு இருக்கும். என்னன்னா இது அப்படிதான் ஃபாலோ ஆயிட்டு இருக்கும். ஷார்ட் பிலிம் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கே வந்துட்டு 1 வருஷம்லாம் ஆயிருக்கு எனக்கு. ஒரு 40-45 ஷார்ட் பிலிம் பண்ணியிருப்பேன். அந்த படத்துல ஷார்ட் பிலிம் டைரக்ட் பண்ண பசங்க எல்லாருமே இப்போ ஒரு பெரிய டைரக்டர் கீழே அசிஸ்டன்டா இருக்காங்க. இப்போ எங்க போய் வாய்ப்பு கேட்டாலுமே என்ன படம் பண்ணிருக்கீங்க, ஒரு ரோல் சொல்லுவோம். சொன்ன உடனே அதுல என்ன பண்ணிருக்கீங்க, அங்கேயே அவுட்டு. இது நம்ம ஒரு பெரிய வாய்ப்பா ரெகக்னைஸ் ஆகி ஒரு விஷயம் நடக்கணுன்றதெல்லாம் நேரம் தான், நம்ம கையில கிடையாது எதுவுமே. காலாலையுமே நம்ம ரஜினி சாரோட பையனா பண்ண லெனின் ரோல் பண்ண வேண்டியது. ஆமா, ஸோ அது லாஸ்ட் மினிட்ல நம்ம தான் பண்றது. லாஸ்ட் மினிட்ல மணிகண்டன் தலைவருக்கு போச்சு. மாரி செல்வராஜன் டீம்ல இருந்து கபடி ஸ்கிரிப்ட் கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் அது தட்டி போயிடுச்சு. மாமன்னன்ல பண்றதா இருந்து அதுக்கப்புறம் போனேன், அதுக்கப்புறம் பெருசா எதுவும் இல்லைன்றது அவரே ஃபீல் பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் அதுவும் தட்டி போயிடுச்சு. அப்படி ஆரம்பிச்சது தான். இப்போ கேங்ஸ் வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அமேசான் பிரைமுக்கு, ஏபிசின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்ஷன் பண்றாரு. ரஜினி சாரோட படம் பண்ணிட்டு இருக்கேன் போது ஞானவேல். அப்படி அதில் நடிக்கிறீங்களா? அது ஒரு சின்ன ரோல் ஒன்று பண்ணுவாங்க. இப்போ சினிமாவில் வந்து ஒரு நடிகரானும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 15 வருஷ பயணம் சொன்னீங்களா, அந்த பயணம் எங்கே ஆரம்பிக்குது? 10ஆம் கிளாஸ்ல ஆரம்பிச்சது ஆக்சுவலாக. டு பி ஆனஸ்ட், நான் ட்ராமாஸ் எழுதுவேன், நானே எல்லாருக்கும் டயலாக் சொல்லி தருவேன். பேப்பர்லாம் எழுத மாட்டேன், வாய் வார்த்தையே நீ இதை சொல்ற, நீ அதை சொல்ற, நீ அதை சொல்லி இப்படி சொல்லணும். 1/2 மணி நேரம் ட்ராமா நானே எல்லாருக்கும் பேசி நானும் கூட சேர்ந்து நடிக்கவும் செஞ்சிருவேன். 10ஆவதுல ஆரம்பிச்சது 12ஆவது வரைக்கும் போச்சு. அது ஸ்கூல் ட்ராமால போச்சு. அதை தாண்டி காலேஜ் போனதுக்கப்புறம் நான் கிரிக்கெட்டர் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக காலேஜ் தெரியும் என்ன நடக்கும்னு. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஜாலி ஃபன் அப்படியே வெளில வந்தாச்சு. வெளில வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது, சும்மா பேருக்கு ஒரு டிகிரி அவ்வளோதான். அது ஒரு 4 வருஷம் நல்லிணக்கம்காக காலையில் எந்திரிச்சு போகிறது, மத்தியானம் ஆனால் வீட்டுக்கு வர்றது, எக்ஸாம் வந்தால் பிட் அடிக்கிறது, பாஸ் ஆகுறது, இவ்வளோதான் நம்ம. ஸோ என்ன பண்ணலான்னும் போது இங்கே ஓகே நம்ம ஏதோ ஒன்று பண்ணோம், நம்ம பண்ணிட்டு இருந்தோமே என்னன்றது யோசிக்கும் போது எனக்கு அசோக் செல்வன் ஆக்சுவலாக கிளாஸ்மேட்டு. ஸோ அதான் சொல்லிட்டேன், மச்சான் நீ தான் இது பண்ணுவே, சும்மா எழுதுறா, எதனா பண்ணுறா, நம்ம தான் பண்ணோம். அவன் ஒரு நல்ல இடத்துல இருந்தான் அப்போ, லயோலா காலேஜ். இப்போ பயங்கரமான இடத்துல இருக்கான். பட் சொல்கிறேன், லயோலா காலேஜில் அப்போ நல்ல பொசிஷனில் இருந்தான். ஒரு பாட்டு எழுத சொன்னால் அது எதுவும் ஒர்க் ஆகல, நடக்கல அடுத்தடுத்தது. பட் அங்கே தான் ஆரம்பிச்சது சின்னதாக. நான் ஆக்சுவலாக விஜய்க்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். ஆர்ஜேயிங்க்கு தான் நான் ஃபஸ்ட்டு, நான் ஆர்ஜேயிங் கோர்ஸ் முடிச்சிருந்தேன். சன் மியூசிக்கில் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக அந்த சேனல் தான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக போக கணக்கானம் காலங்கள் ட்ரை பண்ணேன். அந்த இடத்துல வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் இருக்கணும், இப்போ ஃபோட்டோ ஷூட் இருக்கணும்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சது தான். அங்கிருந்து அப்படியே போச்சு. என்ன ஒன்றுக்கு ஒன்று ஷார்ட் ஃபிலிம் எங்கே போயிருது, யாரை போய் தருது? அந்த டைம் பயங்கர பூம். அது 15 வருஷத்துக்கு முன்னாடி. அங்கே யாரை போய் இப்போ நீங்கள் ஃப்ரெண்டுனா நீங்கள் உங்களை வச்சு தான் எடுப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு தான் எடுப்பீங்க. நான் யாருன்னே தெரியாதுன்னு எதுக்கு உள்ள வச்சு எடுக்கணும்? ஸோ அப்படி போக அந்த ஷார்ட் ஃபிலிம் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கே வந்துட்டு 1 வருஷம்லாம் இருக்கு எனக்கு. ஷார்ட் ஃபிலிம்ன்றது நான் தப்பா சொல்ல, ஷார்ட் ஃபிலிம் எல்லாமே படம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒரு படமாக இருக்கும்போது அதுக்கு ஒரு மெனக்கடல் தேவைப்படுது, ஆட்கள் அறிமுகம் தேவைப்படுது, ஒரு நெட்வொர்க்கிங் தேவைப்படுது. இதை எடுத்துக்கவே 15 வருஷம் ஆயிடுச்சு டு பி ஆனஸ்ட். எல்லாம் இப்போ நான் ஒரு 40-45 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருப்பேன். அந்த படத்தில் ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ண பசங்க எல்லாருமே இப்போ ஒரு பெரிய டைரக்டர் கீழே அசிஸ்டன்டாக இருக்காங்க. நான் யார்ட்டையுமே பணமும் வாங்கினது கிடையாது. வேலை செய்யும்போது போவேன், நம்ம கற்றுக்கிறதுக்காக போகிறோம். அந்த இடத்துல பணம் கேட்டுனது அதை வியாபாரமாக ஆக்கும்போது அதை கொடுத்துட்டு போகிறோம், அது வேற விஷயம். பட் இவங்க கூட இருந்து அதை பயணிச்சு இப்போ அதெல்லாம் தான் தெரியல, மேபி எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அவங்களாம் ஒரு இடத்துக்கு வந்து படம் பண்ணுற இடத்துல நானும் வளர்ந்து வந்துட்டேன்னா அவங்களுக்கும் சந்தோஷம், நமக்கும் சந்தோஷம். சேர்ந்து பயணிக்கும் போது உங்களுக்கு ஒரு டீமாக உள்ள வருவோம்ல. இப்போ சேது அண்ணன் உள்ள வரும்போது நலன் அண்ணன் கூட வந்தாரு, அல்ஃபோன்ஸ் அண்ணன் கூட வந்தாரு. இவங்க எல்லாருமே வந்துட்டு அப்படியே ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு உருவம் மேலே நிற்கிது. ஸோ அந்த மாதிரி நம்ம இவ்வளோ பயணிச்சிருக்கோம், அத்தனை பேர் தெரியும். அதுக்கான உழைப்பு போட்டே ஆகணும், அது நடக்கணுன்றது இயற்கை, அவ்வளோதான். நம்ம எஃபர்ட் மட்டும் தான் போட முடியும். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நலன் குமாரசாமி, அவங்கலாம் வந்து தான் இந்த ஒரு நியூ வேவ் ஆஃப் டேரக்டர்ஸ் வந்து சினிமாக்குள்ளே வர ஆரம்பித்த டைம். கார்த்திக் சுப்ராஜ் நிறைய பேர் வந்தாங்க. ஈவன் பாரஞ்சித்தில் கூட அந்த டைமில் தான் வந்தார். பாரஞ்சித் அவர்கள் கூட நீங்கள் அட்டகத்தி டைம்லேருந்தே பழக்கம் சொன்னீங்க. அட்டகத்தில் நடிக்க வேண்டியதுலாம் வர சொல்லியிருந்தீங்களா, அந்த விஷயம் பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு படம் அதுதான். நம்ம ஒரு சின்ன லேப்டாப்பில் ஒரு 4x4 ரூமில் டைப் அடிச்சுன்னு இந்த கை தான். நம்ம போயிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் போல இருக்குது, நம்ம தான் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு ஷார்ட் ஃபிலிம் தான் டீம் யாரோ கூப்பிட்றாங்க போல. ஏன்னா செட்டப்பே அப்படி தான் இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி சின்ன ரூமில் தான் இருந்தாப்புல. போனோம், பார்த்தோம், இப்போ இது பண்ணாடியே நல்லா இருக்குதா, சூப்பரா, நான் கூப்பிட்றேன்டா போகிறா அப்படின்றப்பல. அடுத்தது திருப்பி வரும்போதெல்லாம் பார்த்தா வெளியே விசாரிக்கிறேன், இந்த மாதிரி ரஞ்சித்னு ஒரு கேரக்டர் வந்து நம்மளை கேட்டுருக்காப்புல. போனோம், பேசணும், நல்லா இருந்தாரு, திருப்பி கூப்பிட்றேன். ரஞ்சித் எந்த ரஞ்சித் ஃபுல்லாக ஃபுல் பேர் சொல்லுங்க. அப்புறம் ரஞ்சித்னு சொன்னோன்னே அவங்க ஏதோ பெரிய ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களாடா, ஆக்கர் ஸ்டுடியோஸ் ஃபஸ்ட்டு பண்ணுறதா இருக்குது அந்த படம். நான் ஜர்க் ஆகிட்டேன். ஏன்னா அப்போ நம்ம ரொம்ப புதுசு. ஷார்ட் ஃபிலிம்னா நம்ம அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிடும். திடீர்னு பார்த்தா அந்த ஒரு கூப்பிட்றாப்புல, இந்த மாதிரி ஒன்று இருக்குது வாடான்னு பார்த்தா பெரிய செட்டப் ஃபுல்லாக அவுட். ஏன்னா ராமலிங்க அண்ணன் எல்லாம் ஆர்ட் டைரக்டர்லாம் ரஞ்சித் சொன்னடா, நீ தான்டா பண்ணுற, சூப்பரா, நான் ரஞ்சித்துமே ஓகேண்டாப்ல, நீ தான் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு ஹைப் ஒன்று கிரியேட் ஆகுது. ஓவர் நைட்டில் ஃபோன் மேலே ஃபோன், சார் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு. ஒன்றுமே புரியல எனக்கு, அது எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்போன்னு தெரில. போனேன், அதுக்கப்புறம் ஒன்று நடந்தது முடிச்சு சொல்லதான். அவர் சொன்னார், நீ பண்ணுவேன்லாம் எனக்கு தெரில, ஆனால்
நான் உனக்கு ஒன்று பண்ணுவேன், சின்ன ரோல்ஸ் எதுவும் பண்ணாத, லீடாக பண்ணு, அப்போ உனக்கு உன்னோட அடுத்த ஸ்டெப்புக்கு போனார். ஆனால் நான் அவர் சொல்றது எதுவுமே கேட்கல. எல்லாம் கிடைச்ச சின்ன வாய்ப்புகள் எல்லாமே, வாய்ப்பு சின்னது பெருசுல இல்லை, எல்லாத்தையும் பண்ணு, போய் இருக்கிற கதவு எல்லாத்தையும் தட்டு, நான் அவங்க அந்த அண்ணன் மட்டும் தான் பண்ணுவாங்க, அவங்க மட்டும் தான் இருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் இல்லாமல் எல்லாரும் இவர்கிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் இங்கே போகிறேன், இங்கே பண்ணுறேன், அது பண்ணுறேன். ஒரு கூட பிறந்த ஒரு அண்ணன் தான் நம்ம எப்படி சொல்லுவோம், இந்த மாதிரி சொல்கிறேன், அந்த மாதிரி பண்ணுறேன், நீ கொடுக்காதெல்லாம் நான் ஒரு நாளும் கிடையாது. இந்த மாதிரி பண்ணேன், அந்த மாதிரி போறேன், இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்றியா என்ன எதனா இருக்குதா அப்படின்னு கேட்பேன். இந்தா சொல்றேன், முடிஞ்சிச்சு அங்கேயே. இப்போ காலாலையுமே நம்ம ரஜினி சாரோட பையனா பண்ண வேண்டியது, லெனின் ரோல் பண்ண வேண்டியது. ஆமா, ஸோ அது லாஸ்ட் மினிட்ல நம்ம தான் பண்றது, லாஸ்ட் மினிட்ல மணிகண்டன் தலைவருக்கு போச்சு. அதை தாண்டி வந்து அப்பவுமே ஃபோன் பண்ணி கேட்கறப்ப, இல்லடா இந்த மாதிரி மணிகண்டன் பண்ண, ஓகே தலைவா, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பான்னு. டேய் எதனா திட்டிடுறா தயவு செஞ்சு, டேய் நீ இப்படி அமைதியா இருக்கிறதே எனக்கு பயமா இருக்குது, நீ எதனா ஒன்று கோளாறாயிட போறேன்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வேகமா போய் அந்த கொடியை பிடிச்சி நான் தான் சொல்றதுல எனக்கு எந்த இதுவும் இல்லைன்னா, நான் பொறுமையாக போகிறேன், கொடுக்கணும்னு. நீயும் எடுக்கிறது நிறுத்த போகிறது கிடையாது, நானும் நடிக்கிறது நிறுத்த போகிறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்வோம், போக எது நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கும் அவருக்கும் என்னன்னா, அவருக்கு ஒரு ஆசை, ஓகேமா பண்ணுறான், பண்ணிக்கிட்டே இருக்கான்றத போதான். நிலவுக்கு என்மேல் என்னடிக்குவோம்னு ஒரு படம் சௌந்தர்யா ரஜினிகாந்த் மேம் வந்து டைரக்ட் பண்ணுறதா இல்லை ஹீரோக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாரு. ஸோ அவங்க அங்கே அதுக்கப்புறம் ஒரு ட்ராப் இருக்குது. அதான் நான் பண்ணணும்னு இருந்ததை விட பண்ணலன்ற லிஸ்ட் எடுத்தோம்னா நல்லா எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுங்களேன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருந்தது தான். அப்போ தான் அது பண்ண முடியாமல் அவங்க VIP 2ல் நமக்கு ஒரு சின்ன ரோல் கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த ரோலை வச்சுட்டு அப்படியே முடிஞ்ச வரைக்கும் பேலன்ஸ் பண்ணிட்டு தட்டி இப்போ வரையும் சௌந்தர்யா மேம் எனக்கு பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆல் த வெரி பெஸ்ட், டூ யுவர் பெஸ்ட். இப்போ ஃபைட் கிளப் பார்த்துட்டு கூட ரியலி குட், டூயிங் குட்ன்ட்டு இருந்தாங்க. நம்ம படம் பண்ணுறதுக்கும் அதுக்கான விஷயங்கள் கதை கேட்குறதுனா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்ஸும் போயிட்டு இருக்கு. நம்ம அதுக்காக உழைச்சிட்டு இருக்கோம், அவ்வளோதான். நம்ம வளர்த்துக்கணும் நம்மள. அவங்க எங்கேயோ இருக்காங்க, நம்ம எவ்வளோதான் நெருக்கமாக இருந்தாலும் அந்த இக்கட்டான நிலையை கொடுத்துடக்கூடாது. நம்ம வந்து என்னடா வாய்ப்பு கேட்குறானே கொடுக்க முடியாமல் போயிடுச்சு, கேட்டால் அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அந்த இடத்துல சொன்னா இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ற இடத்துக்கு நம்ம வளரணுன்றது தான் விஷயம். அதுக்கான உழைப்பு தான் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த அட்டகத்தி மிஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய சின்ன படங்கள்லாம் போய் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னீங்கல்ல, இந்த சின்ன படங்கள்ல வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கான ரெஸ்பெக்ட் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். நிறைய நடிச்சு நீங்க அந்த படத்துல அந்த சீன் வராம கூட போயிருந்திருக்கலாம். அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும்ல, அப்பெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? நம்ம நடிச்சுட்டே இருக்க தொடர்ந்து, பட் ஏதோ ஒரு பெரிய ரெகக்னேஷன் கிடைக்கல, அல்ல சீனே வரல அப்படிங்கிற ரெகக்னேஷன் கிடைக்கலன்றதுலாம் நிறைய இருந்தது. அதாவது ஒரு 15 படம் பண்ணியிருப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 15-16 படம் கிட்ட வந்துட்டு எல்லாமே பெரிய படம். நான் சொல்றது சின்ன படம் எல்லாமே பெரிய படம். அப்போ மைண்ட்ல வச்சுன்னா ஒன்று நம்ம ஹீரோ கீழே பண்ணணும், இல்லை பெரிய ப்ரொடக்ஷன்ல இருக்கணும், பெரிய ஆள் யாராவது இருக்கணும், நம்ம படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகணும், அதில் வேலை செய்யணுன்றது மட்டும் இந்த குறிக்கோளாக இருந்து, அதில் சின்னது பெருசு அதை சொல்றேன். அந்த ஹோல்டுமே நம்ம கையில் இல்லை. நம்ம கூட வேலை செஞ்ச ஷார்ட் ஃபிலிம்ல வேலை செஞ்ச பசங்க ஒரு நல்ல இடத்துல போய் சேரும்போது அங்கிருந்து ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்குது. அவன் பெரிய ஆளா இருந்திருந்தானா அவனுக்கு ஒரு ஹோல்டு இருந்திருக்கும். அவன் சேர்றவனே கடைசிக்கு முன்னாடி அப்படி இப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஹோல்டு இருக்குதோ அதுதான் கிடைக்கும் இல்லையா? ஸோ நம்ம என்னன்னா அதுக்கெல்லாம் கவலையே போகிறது கிடையாது. படத்தில் ஒரு சீன் வருதா, அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஹாப்பி டு ஒர்க் இன் திஸ், அடுத்த படத்துக்கு வந்துட்டு இதை எப்படியா வச்சு மூவ் பண்ணுமோ அதுதான். ஏன்னா நம்ம எங்கே போய் வாய்ப்பு கேட்டாலுமே என்ன படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு ரோல் சொல்லுவோம். சொன்ன உடனே அதில் என்ன பண்ணிருக்கீங்க, அங்கேயே அவுட்டு. நான் அதை இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ கூட சொல்லியிருக்கேன். அது என்னன்னா இதுதான் ப்ராசஸ். இது நம்ம ஒரு பெரிய வாய்ப்பாக ரெக்கக்னைஸ் ஆகி ஒரு விஷயம் நடக்கணுன்றதெல்லாம் நேரம் தான், நம்ம கையில் கிடையாது. எதுவுமே நம்ம உழைக்கலாம், அவ்வளோதான். அதனால அதை நான் தப்பாவே பார்க்கல, அது நடக்குது. அதான் சொல்றேன், 1 வருஷம் 2 வருஷம்லாம் ஒரு படம் நம்ம ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. நம்ம ஹீரோவா பண்ணி அதுக்கு ஒரு 2 வருஷம் பயணிச்சு அதுக்காக வெயிட் பண்றோம். நம்மளே வந்துட்டு ஒரு இப்படி பாஸ் பண்ணி பார்த்தா தான் பண்ண முடியும். தியேட்டர்ல அதெல்லாம் பண்ண முடியாது, ஓடிடும். நம்ம அதை பிடிச்சி அந்த படத்தை பார்த்து எடுத்து அது ஆன்லைன்ல வந்ததுக்கு அப்புறம் நிறுத்தி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மச்சான் இப்படி ஒரு சீன் இருந்ததுடா படத்துலன்ற மாதிரி தான் இருக்கும். இருந்தது அப்படின்னு இப்ப எடுத்து தனியா நான் ஸ்கிரீன்ஷாட்ஸ் காமிச்சனாலே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஓ அந்த கை அங்க இருந்திருக்குப்பா, அந்த மாதிரி தான் இருக்கும் பயணம். சார்பட்டா வரைக்குமே அந்த ஜேர்னி அப்படிதான் இருந்திருக்கும், அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பட் சார்பட்டால ரொம்பவே நோட்டபிளான ஒரு ரோல் தான். மீம்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருந்தீங்க, அந்த டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப ரெமம்பரபிளா இருந்துச்சு. படத்துல 1-2 சீன் தானோங்கிற மாதிரி இருந்துச்சு. திரும்ப செகண்ட் டைம் தேர்ட் டைம் பார்க்கும்போது நீங்க படம் ஃபுல்லாவே அவருக்கு முக்கியமான இடத்துல எல்லா இடத்துலயுமே நீங்க ஒரு பேக் போனா இருந்திருப்பீங்க. ஆர்யாக்குன்ற மாதிரி ஒரு கௌதமன் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருந்துச்சு சார்பட்டாக்கு அப்புறம்? சார்பட்டாக்கு அப்புறம் வந்த வாய்ப்பு தான் ஃபைட் கிளப். அது ரெஃபரன்ஸா வச்சு நிறைய படங்கள் எனக்கு வந்துட்டு ஆட்கள் மாரி செல்வராஜ் அண்ணன் டீம்ல இருந்து இவர் கபடி ஸ்கிரிப்ட் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது தட்டி போயிடுச்சு. மாமன்னன்ல பண்றதா இருந்து அதுக்கப்புறம் போனேன். அதுக்கப்புறம் பெருசா எதுவும் இல்லைன்றது அவரே ஃபீல் பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் அதுவும் தட்டி போயிடுச்சு. அது என்ன குண்டு படத்தோட டைரக்டர் அவருமே கூப்பிட்டு பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் இவர் SSC சாரோட ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு இன்னொரு படம் இப்போ ஒரு டைரக்டர் இவங்க டிராஃபிக் ராமசாமின்னு ஒரு படத்தோட டைரக்ஷன் டீம் அவங்க வந்துட்டு அடுத்தது லீடுக்காக கேட்டிருந்தாங்க. அதுவும் தட்டி போயிடுச்சு. அதாவது என்னன்னா அமைப்பா ஒன்றை பார்த்து நடக்குது அப்படிங்கும்போது அதுக்கு உயிர் இருக்குன்றது எனக்கு சார்பேட்டா படம் மூலியமா அது புரியுது. ஏன்னா படம் பார்ப்பாங்க மறந்துடுவாங்கப்பா, அதெல்லாம் இருக்காதுப்பா. 10 வருஷம் 15 வருஷம் ஆனாலும் அதை பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு விஷயம் இருக்குன்னா கண்டிப்பா அதை நவுத்த முடியும் அடுத்த ஸ்டெப்புக்கு அப்படிங்கிறது வந்து நான் ஃபைட் கிளப் விஜயகுமார் என்ன சொன்னதுதான். அதில் பார்த்தேன்டா கிளைமேக்ஸ் போர்ஷனில் நீ பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு சின்ன ஷாட்டு தான், அழுகிற ஷாட்டு, பட் அது கண்ணு தண்ணி வராது. பட் ஓவராலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த போர்ஷனு. அதை பண்ண அந்த ஆர்க்கும் இந்த ஆர்க்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். சார்பேட்டா கௌதமன் வேற,
ஃபைட் கிளப் கார்த்தி வேற. ஆனா அது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதை தொட முடியும்னா உன்னால இதையும் தொட முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது, உனக்கும் இருக்குன்னு நான் நம்புறேன், பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான். இப்போ கேங்ஸ் வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அமேசான் பிரைமுக்கு. ஏப்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அந்த டைரக்ஷன் பண்றாரு, அசோக் செல்வன் லீட் பண்றான். அப்புறம் அப்படியே அதோட கோர்வையாக போயிட்டு இருக்கு. இப்போ சுரேஷ் மாரியான ரஞ்சித் அண்ணனோட கோ டைரக்டர், ஜே பேபி படத்தோட டைரக்டர் அவர். ஸோ அவர்கள் நம்ம லீட் பண்றோம். ஸோ அதுவும் அடுத்தது ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே போயிட்டு இருக்கு. ரஜினி சாரோட படம் பண்ணிருக்கேன் இப்போ. இது ஞானவேல் அப்படி அதில் நடிக்கிறீங்களா? படத்தில் பண்ணிருக்கேன். அது ஒரு சின்ன ரோல் ஒன்று பண்றேன். ரோல்லாம் நான் சின்னது பெருசெல்லாம் பார்க்கல. என்ன பண்ணா இப்படிதான் இருப்பேன், உட்கார்ந்தா சிம்மாசனம் தான் கிடையாது. எனக்கு தரை கடிச்சா கூட போதும், தரையில்னா கூட மிதந்துக்கிட்டே வந்துடுறேன் கொடுக்கடான்ற மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வர்றது வந்துட்டு சூஸ் பண்ணி இப்போ இந்த படம் மூலியமா அடுத்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அதை எப்படி நவுத்துறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். வாய்ப்பா எப்படி அதை மாத்துறதுன்னு இதே யோசனை தான் சார்பேட்டாக்கும் இருந்தது. நல்ல ஒரு இடமே இருக்கு இப்போதைக்கு. கேட்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியும். இப்போ ஒரு சின்னதா ஒரு சின்ன துண்டு இருக்கு, கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ரஜினி சார் படம் பண்றீங்க, வேட்டையின் டைட்டில் ஒரு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல எப்படி என்ன மாதிரி கேரக்டர்னு சொல்ல முடியாது, ரஜினி சார் கூட சீன்ஸஸ் தான் இருக்கா, லைட்டா ஷேர் பண்ண முடியுமா? ஷூட் போயிட்டு இருக்கு. ஒரு நல்ல பாட்டு தான், ஒரு சின்ன பாட்டு. எல்லாருக்குமே ஒரு எப்படி சொல்றது, அது எப்படி சொல்ல முடியாது, நான் என்னன்னு சொல்றது. ஓகே பார்க்கலாம். அதாவது என்னன்னா, நம்ம ஒரு ஆசைக்கு ஒரு இன்னும் அதுதான் ஒரு 200. நான் எப்பவுமே இந்த ஜென்ரேஷன் இந்த லுக்ல நான் யோசிக்கும் 200-300 வருஷம் கழிச்சு தான் யோசிப்பேன். எந்த விஷயத்துலாம் அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க, ஒரு 50 வருஷம் ஒரு ஆள் கட்டி ஆண்டிருக்காப்லப்பா இண்டஸ்ட்ரியில, அவர் என்னென்ன படம் பண்ணாரு, நல்ல படம்லாம் எல்லாம் எடுங்க அப்படின்னும் போது அவர் பண்ற நல்ல படத்துல நம்ம ஏதோ ஒரு துண்டு சீட்டா இருந்தாலே போதும். அவ்வளவுதான். எனக்கு அந்த ஒரு ஆசை, அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு கமல் சாரும் சரி இவங்களும் சரி 2 பேர் படத்துல ஏதாவது ஒரு இடத்துல சும்மா அப்படி ஐ அப்படின்ற மாதிரி இருந்துட்டா கூட ஓகே ரைட், நான் இருந்தேன்ப்பா, அவங்க யாரால ஐ வாஸ் தேர் அப்படின்ட்டு ஒன்று இருக்கணுன்றது தான். அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு. நல்ல ரோலாவே ஒரு எனக்கு டீசெண்டாவே ஒரு சின்ன விஷயமா இருக்கு. அதை நான் முடிஞ்ச வரைக்கும் திருப்திப்படுத்திட்டு, அவர் தவிர்க்க முடியாத ஒரு டைரக்டர் வரப்போற வருங்காலத்துக்கு தாசை ஞானவேல். ஸோ அதை தவிர்க்க முடியாது, அதனால தான் பண்ணாரு. இவ்வளோ 15 வருஷ ஜேர்னி வந்து நீங்கள் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக சொல்கிறீங்க. ஆனால் எவ்வளோ நிறைய படங்கள் மிஸ் பண்ணதாக இருக்கட்டும், வாய்ப்புகள் கிடைக்காம போனதாக இருக்கட்டும், இந்த இவ்வளோ பெரிய ஜேர்னியில் வந்து எமோஷனலாகவும் ஃபினான்ஷியலாகவும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க? எனக்கு அது பேலன்ஸ், அதாவது அதான் சொல்லல, நேரமும் சூழ்நிலையும் காலமும் தன்னை சுற்றி இருக்கிற அமைப்பும் நீங்கள் செய்கிற இடத்துக்கு, நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு ஒன்று சேரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த இடத்துலயே இருக்க மாட்டீங்க, வேலைக்கே ஆகாது, வேற இடத்துக்கு தள்ளிடும். லக்கிலி எனக்கு சாப்பாடு போட அப்பா அம்மா வந்துட்டு திட்டிட்டு காரி துப்பிட்டு மூஞ்சிலே வச்சு துப்பிட்டு சோறு போட்டாலும் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். அதை தாண்டி வெளியே வந்து கல்யாணம் பண்ணும்போது எனக்கு மேரிட் ஐ ஹேவ் அ கிட். ஸோ அவங்களும் வந்துட்டு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணும்போதே தான் சொன்னேன், நான் உன்னை தேடி போறேன், நான் கழுத கக்கூசா இருந்தா கூட படுத்துப்பேன், நீ அப்படி கிடையாது, நல்லா இருந்து ஒரு இடத்துல இருக்கிற பொண்ணு, நான் அப்படி கிடையாது, என் வேலை எனக்கு எப்போ என்ன தரும்னு தெரியாது, தராம கூட போகலாம், இது எல்லாமே சம்மதம்னா நம்ம கல்யாணம் பண்ணலாம். என் வேலையை முன்னாடி வச்சுதான் என் வாழ்க்கையே தொடங்குறேன். கல்லூரி முடிச்சதுல இருந்து வேணாம் எனக்கு வேணும் நீ பண்ணுன்னு சொன்ன ஆட்களோட வேணான்னு பண்ணாதன்னு சொன்ன ஆட்கள் தான் அதிகம். ஸோ அதனால நம்ம சிரிச்சுட்டே சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, நான் அது ரொம்ப கான்ஸ்டன்டா நான் பிலீவ் பண்றதுன்னா, என்னோட பயணமும் அனுபவமும் இன்னொருத்தருக்கு பயத்தை கொடுத்துடக்கூடாது. அவ்வளவுதான். அதை சும்மா ஜாலியா எடுத்து பார்த்துட்டு போயினே ஒன்றும் இல்லை. இப்ப நான் சொல்றதுனால வந்து வலி சந்தோஷமா ஏற்படாது, சந்தோஷம் வழியா ஏற்படாது. அது ப்ராசஸ், அவ்வளவுதான். அந்த ப்ராசஸை நம்ம பிலீவ் பண்ணணும். நம்ம அந்த ப்ராசஸ் எப்போ பிலீவ் பண்ண மாட்டோம்னா, தன் மேல நம்பிக்கை இல்லைன்ற பட்சத்துல தான் பிரச்சனை ஆகும். நம்ம பிரச்சனை இந்த சென்ஸ் நம்ம மேலே ஒரு செல்ஃப் டவுட் கிரியேட் ஆயிரும். அந்த டவுட் கிரியேட் ஆகக்கூடாதுன்னா, நான் என்ன தேடி போறேன்னு நான் கிளியரா இருக்கேன், கத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தப்பு பண்றேன்னா கத்துக்கிறேன், நான் கத்துக்கிட்டே அப்படியே மேலே வந்துடுறேன். ஒன்றும் எடுத்த உடனே நான் போய் மேலே இருந்து உட்காந்துட்டேன்னா எனக்கு கீழே வந்தேன்னா முடிஞ்சு போச்சு எல்லாமே. பொறுமையாவே போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. அந்த ஒரு இதுதான். அண்ட் இப்போ ஃபைட் கிளப்க்கு நிறைய பாராட்டுகள் வந்திருக்கும், நிறைய ரெகக்னேஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கும்ல. நீங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எத்தனை நாள் கனவு இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் வந்த பாராட்டுகள், உங்களுக்கு ரொம்ப நெகிழ்ந்தியா இருந்த விஷயங்கள், அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ ரஜினி சார் ஒரு இன்டர்வியூவில் சொன்னது தான், ரொம்ப ஆசைப்பட்டு பல வருஷம் முயற்சி செஞ்சு அங்கே போய் சேரணும் போது ஒரு ஆசையும் வெறியும் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். அது கிட்ட நெருங்கி நம்ம போய் போகும்போது இதெல்லாம் ஆமாம் இல்லை நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வெளியே இருந்து நான் கிடைக்கலைன்னு இந்த 15 வருஷம் நம்ம போகிறப்ப யாரு எங்க கூப்பிட்டாலும் அழுதுனே தான் போவேன், அழுதுனே தான் வருவேன். ஏன்னா நினைச்சு கூப்பிட்டாங்களேன்னு ஒரு அழுகு வந்துடும், வரும்போது எதுவும் நடக்கலன்ற அழுகு இருக்கும். என்னன்னா இது அப்படிதான் ஃபாலோ ஆயிட்டு இருக்கும். இது என்னன்னா கிடைச்சிடாதான் அப்புறம் கிடைச்சதுக்கு அப்புறம் என்னன்னா ஓகே இது வந்து ஒரு வேலை. எனக்கு ரஞ்சித் நான் அடிக்கடி சொல்ற விஷயம் அது, ஒரு வேலை, வேலைக்கு போனா சம்பளம் தருவாங்க, வேலை செய்வேன் வருவேன், இது ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்காத, இது ஒரு ப்ரொஃபஷன், அவ்வளவுதான். அதுல நீ உன்னை தேர்ச்சிப்படுத்திக்க, கிடைக்குது கிடைக்கலன்றதெல்லாம் யோசிக்காதுன்னு. அதுக்கப்புறம் நம்மளா வருஷங்கள் அப்படியே பயணிக்கிறோம், ஒன்று புரியுது. ஒரு இலக்கை நோக்கி ஓடுனா அது என்னை பொறுத்த வரைக்கும் இலக்கு வரலையேன்ற கவலை மட்டுமே தான் இருக்கும். இலக்கு இருக்கட்டுமே, இலக்கு நான் வேலை செய்யணுன்றது மட்டும்தான்.
பெரிய ஆள் ஆகணும், அந்த ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் பண்ணணும், அதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம வேலை செஞ்சாலே போதும், ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்துட்டு நவுந்துடலாம். நம்ம வந்து எல்லாருமே ரஜினி சார் ஆயிட முடியுமா, எல்லாருமே விஜய் சார் ஆயிட முடியுமா, அப்படி இல்ல. வேலை செஞ்சு ஜாலியா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு கோட்பாடை வச்சுட்டு வந்தா சரி, வரலன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு ஹிஸ்டரியில ஒரு பார்ட்டா நான் இருந்துட்டு போறேன். இந்த ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் பாக்குறேன். என் ப்ரொஃபஷன் ஒரு 300 வருஷம் 400 வருஷம் நான் இல்லாதப்போ கூட யாரோ ஒருத்தர் ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு விரும்பும்போது அந்த படத்துல நான் ஒரு உருவமா அங்க தெரிகிறேன்னா, யாரோ ஒருத்தர் எழுதி அந்த அந்த அங்க ஒரு உயிர் ஃபார்ம் ஆகுதுல்ல, அது நானா கூட இல்லாம இருக்கலாம், ஆனா அது நான் தான் கேரக்டர். இப்ப கௌதமன் வந்து கௌதமன் சரவணவேல் கிடையாது, ஆனா கௌதமன்ல சரவணவேல் இருப்பான், அவ்வளவுதான் விஷயம். அதை அப்படிதான் பாக்குறேன் நான். அந்த மாதிரி ஹிஸ்டரியோட பேட்டர்ன்ல நான் ஒரு 10 படம் 5 படம் ஒரு பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். எல்லா படமும் எல்லாருக்கும் பிடிக்கணுன்றதும் தெரியல எனக்கு எப்படின்னு. பட் நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டே இருப்போம். அழகா நம்ம அந்த விஷயத்துல இருக்கும்போது தெரியாத ஒருத்தன் பார்த்து நல்லா பண்ணியிருக்காம்பான்னு சொல்லும்போது நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் அது ஒரு சந்தோஷம் தான். வேலை கொடுக்குற நிம்மதி தான் அது. சூப்பர் ப்ரோ, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த கான்வர்சேஷன். நடிப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கௌதம்னாம் சரி, இப்போ கார்த்தியாம் சரி, 2 வேரியேஷன்ஸ் காட்டியிருக்கீங்க, நல்ல பர்ஃபார்மராக இருக்கீங்க. அதை தாண்டி பேசும்போது இவ்வளோ தெளிவு இருக்குது இந்த ஆக்டர் கிட்ட அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. எல்லா விஷயத்துலையுமே ஒரு நல்ல தெளிவான பார்வை இருக்குது உங்ககிட்ட. எனக்கு உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும்னா, விஜய் சேதுபதி அவர்கள் தான் உதாரணத்துக்கு வராரு. இன்னைக்கு ஒரு பெரிய ஆக்டர் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து புதுப்பேட்டையில் அங்கே வராரு பாரு, நான்மகனால் அங்கே வராரு பாருன்னு சொல்லி நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ்ட்டு இதை காட்டும்போது இப்படி சீன் வந்துச்சான்னு சொல்லிட்டு, அந்த சீன்ஸ் எல்லாமே பின்னாடி எல்லாருமே திருப்பி பார்த்து இவர் அங்கே நடிச்சிருக்காரு பாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே பின்னாடி சொல்லுவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து வரும். அதுதான் என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்து இந்த வீடியோவில். நன்றி நன்றி நன்றி. எனக்கு வந்துச்சு கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ.